ஷேய் எப்பா முனியப்பா எப்பா நான் வெளியே கோட்டையில் ஒரு வேலை சாட்டிகிட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அரசியல்வாதியை ஹிந்தி பேசுகிற வேலை அங்கிட்டு குஜராத் அங்கிட்டு அந்த மாநிலத்தில் என்னடா திரும்பி பார்த்தேன் கைலாசத்தில் இந்த ஊடால பத்திரம் போட்டவன் இழுத்துட்டு வாரான். 2 காவல்துறையை கூட்டிட்டு வாரான். ஒரு கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டரில் எஸ்ஏ 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வாரான். அதுக்கு பின்னாடி கிராம விவோ இடம் அளந்து கொடுக்க வாரான். ஓடியா என் இடம் கிடக்குன்னு ஏற்கனவே காலையிலே எல்லையப்பனை தூக்கி உனக்கு முன்னாடி வச்சுருக்கான். தூக்கி வைக்க இந்த பாரு நினைச்சான். அவனே சொல்லுதான் முடியப்பா இல்லைன்னா என்னென்னு எனக்கே புரியல. இன்றைக்கி என்ன கூத்து வரப்போகுது கூத்து நடக்க போகுதுன்னு போடா அவங்க அப்பா இருக்காண்டா. நாங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் எங்கள் வேலையை பார்க்க நீ உன் வேலையை பாடுறா. எல்லாத்துக்கும் ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு எங்களை குளிப்பாட்டி பசியை மத்திட்ட நீ உன் வேலையை பாடுறான்னு சொன்னவனே போயிட்டான். நானும் வெளியே போயிட்டேன். என்னப்பா இப்போ நீ வெளிநாட்டிலேருந்து இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்க. ஓம் சக்தி, ஓம் நம சிவாய, ஓம் அன்னபூர்ணி அம்மா விவசாயம். என்னப்பா பாத்தியா அதுவும் காலையில் சொல்லுதான் இதே எல்லையப்பனை தூக்கி வச்சுருக்கோம். ஏற்கனவே எங்கிட்ட கேட்பான் இல்லைன்னா என்ன அந்த கேள்வி கேட்கான். இல்லைன்னா என்ன எல்லே ஈஸ்வரமான இல்லைன்னா தெரியுதா மன்னராட்சியில் என் கோட்டை அங்கே வரைக்கும் இருக்குன்னு குதிரை சேரட்டில் போவான். டக்குனு எத்தனை பேர்த்த வெட்டி கொண்டுகிட்டே போனான். உங்கள் அப்பா அடைபட்டு கிடந்தான்டா. அவனால் தண்டனை கொடுக்க முடியல. இப்போ உட்காந்துட்டான். இப்போ கொடுப்பான் கவலைப்படாத அப்படின்னு. சரி ஜமீன் கணக்கு என்னன்னு கேட்டான். ஜமீன் கணக்கு வந்து என்ன அப்படின்னா நான் ஜமீனாக இருக்கேன். எனக்கு 2 பேர் கொடையப்பிடி இந்த சிவன் கோயில் ஆலயம் உங்கள் அப்பா ஆலய இடத்துல உட்காந்துருப்பான். ஜமீன் அவன் வீடு வாசலை கட்டி நான் இத்தனை ஏக்கரை பாடுபடுதேன். என் இடம் ஏக்கர் கிடையாது. ஜமீன் கணக்கில் எல்லை பகுதி அதான் எல்லை அம்மன் கணக்கு வருதா. எல்லைக்குள்ள அம்மன் வந்துருச்சாடா ஈஸ்வரமான. இதுதான் எல்லை அம்மனா. அப்போ அந்த எல்லையை காட்டுவான் ஜமீன் கணக்குள்ளவன். அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் எனக்கு இந்த எல்லை என் இடம் இருக்குது அப்படியேம்மா. எந்த வண்டி வில்வண்டியில் போவான். சரட்டு குதிரையில் போவான். லோக்கடின்னு பெண்களை பார்த்தவொடனே ஆபாசம் பண்ணுவான். எல்லாம் கூத்தடிச்சான். நேரம் நாங்கள் தண்டனை கொடுக்க முடியலடா ஈஸ்வரமான அப்படின்னு சொன்னேன். அப்படியா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துலாங்க அப்படியேம்மா. என்ன செய்ய இப்போ தானே உட்காந்துருக்கு பூமியில். மேலோகத்தில் கணக்கு முடிஞ்சு வச்சு பூலோகத்தில் கணக்கு வந்து உட்கார்ந்தாச்சு. மானிட பிறவிக்கு தக்க தண்டனை உண்டு. அதுக்கு தான் ஆதார கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே ஏடு ஓலைச்சோடு கணக்கு பஞ்சாங்கத்தில் இருக்குது. முக்கால் சத்தியம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ராஜபாளையம் தெற்கு ராஜபாளையம் நீதிமன்ற கோர்ட்டு சிலுவத்துறை கேஸு நிலுவை விசாரணை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஊடால பத்திரம் போட்டவன் லோக்கடின்னு கூப்பிட்டு வாரான். கூப்பிட்டு வந்து ஈஸ்வரமான்ட்டு நான் நின்று பக்கத்தில் நிற்கேன். அதுக்கு கையெழுத்து போடுங்க அவன் கையெழுத்தில் போட மாட்டான். நீ நோட்டீஸ் அனுப்பு தபால் அனுப்பு அப்படின்னு கேட்டோன்னே பொத்தி நின்னான். எல்லாம் கேட்டுக்கோப்பா கோர்ட்டில். பிற பேப்பரை படித்து பார்த்தான். கேஸ் நம்பர் எல்லாம் நஞ்சே குஞ்சே நம்பரை படித்து பார்த்தான். அவன்கிட்ட கையெழுத்தை வாங்கிட்டு கூட்டிகிட்டே போயிட்டான். அங்கே வா கேஸ் நடக்கு. உள்ளே போக முடியாது. கேஸு நடக்கு. ஏண்டா பாய்ப்பையில் கவர்மெண்ட் வேலை வாக்க உச்சியில் உட்காந்துருக்கார் நீதிமான். கண்ணு இல்லையாடா? கண்ணு தெரியல. என்ன கண்ணு தெரியாமல் இந்த இடம் அளக்கிறதுக்கு ரோலை தூக்கிட்டு ஓடியார இடம் அளந்து ஒன்று கொடுப்போம்னு. இது என்னைக்கு தாக்கலாச்சு என்னைக்கு உள்ளே போச்சுங்கிறது தெரியல. என்ன அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அப்போது உன் கவர்மெண்ட் வேலையாடா? ஒரு சர்வ நம்பர் உள்ளே போகுது, ஒரு சர்வ நம்பர் உள்ளே வருது. இது நீதிமன்ற கோர்ட். இது ஏற்கனவே இந்த சேனல் மகா பேரில் யூடியூப் சேனலில் உலக நாடே ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கலையாடா? பார்க்கல. என்னடா கண்ணு தெரியல? என்ன அதான் கடவுள் உட்காந்துருக்க. கண்ணு தெரியாமல் நீ உட்காந்துருக்க. மக்கள் ஏழை எளிய மக்கள் எல்லாம் தவித்து கொண்டு இருக்கையில் கடவுளே கண்ணு தெரியலையான்னு கேட்பான் ஆணும் பெண்ணும். இப்போ கண்ணு தெரியாமல் வாரான். அப்போ என்னடா அவங்களுக்கு கணக்கு போட்டாச்சுப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. தெற்கு ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு சிலுவத்தூர். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி டைம். சரியா? இதெல்லாம் அவங்கள எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கணக்கிட்டாச்சு. திரை லோகத்தில் விட்டாச்சு. இது இராணுவ வானரப்படை தரப்பட விமானப்படை கணக்கு எடுக்கல ஆட்டோமேட்டிக்காக தோண்டி எடுப்பான். தலபாய்புரம் கிராம விவோ கணக்கு பிடிப்பான். அளப்பு பிடிப்பான். முக்கால் சத்தியம் அடுத்தாப்புல கணக்கு காவல்துறை கணக்கும் பிடிப்பான்.
காவல்துறையில் எத்தனை கணக்குங்க உள்ளே போய் ஏறி நிற்கி பார்க்கலையா நீ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பான். வானரப்பட தரப்பட விமானப்பட அந்த கேள்வி கேட்பான். கேட்கத்தான் செய்வான். தெரியலையா இந்த நம்பரில் உள்ள கேஸ் ஆடுது, கேஸ் வழக்கு ஓடுது, பார்க்கலையா 1 2 3 7 கேஸ் வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. OS 164 முதல் இதெல்லாம் கவர்மெண்ட்டாக உட்காந்து ஐயோ ஈஸ்வர மகனை என் அண்ணன் மகனை எப்பா உன் மகனை பாடா படுத்திட்டான், இப்பயும் படுத்ததுக்கு வாரான், இதுக்கு என்ன விட? இப்போ இவனுக்கு சேட்டையை தாவேக்கா அரசு அப்படிங்கிற உட்கார்றவனை உச்சி தலையில் அவனை முதலமைச்சரை ஒரு அடியப்பா வழக்கு ஆடி வழக்கு ஓடி அந்த இடத்துல போய் நின்னானா அவனை தூக்கி உள்ளே போடு, மொத்தத்திலே உள்ளே போடு, அவனுக்கு வெளியே வரக்கூடாதுங்கிற கணக்கை கொடுத்துறப்பா. அவன் ஆட்டாம்படிக்க தூக்கி போடுவான். கணக்கு நம்ம கைலாசத்தில் எடுக்கல, ஆட்டாம்படிக்க அங்கே தூக்கி போட்ட இடத்துல இவனுக்கு எங்கே தூக்கி போடணுங்கிற கணக்கு கண்டிப்பாக தூக்கி எங்கே மாற்றணுமோ அது இராணுவ வானரப்படைக்கு நீ அந்த நேரம் கொடுப்ப. தக்க தண்டனை வாங்கிட்டு போ. முக்கால் சேர்த்தியம் கோர்ட்டு அவமதிப்பு, கோர்ட்டு நீதிமன்றத்தை அவமதித்து காவல்துறை கிராம விவோ இட அளப்பு பூரா கிராம விவோ பூரா ஆடிட்டு வரான். அதெல்லாம் பார்க்கலையாடா? கணக்கு விட்ட கணக்கு பார்க்கலன்னா பார், பார்க்காம இரு. முக்கால் சத்தியம்